Hello friends, welcome to my channel. Today இஞ்சி தீயல் ஈஸியாக எப்படி வீட்டில் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இஞ்சி 1 கப் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய் 1 கப், பூண்டு 10 பல், புளி நெல்லிக்காய் அளவு, 1 கப் தண்ணியில் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் துருவி வச்சுருக்க தேங்காய் கூட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இந்த நேரத்தில் இஞ்சி ஆட் பண்ணி நல்லா வறுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்ல ப்ரௌன் கலராக மாறி இருக்குது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம் அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இங்கே கிண்டுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 20 மினிட்ஸ் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிறது கொஞ்சம் ஆறுனதும் மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கொதித்து அது தெறிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். இப்போ சூடு ஆறுனதும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.